தெய்வம் ஒரு கழுதையை உருவாக்கி கூறினார், நீ பூமிக்கு போய் பாரங்களை சுமந்து மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதற்காக உனக்கு 40 ஆண்டுகள் ஆயுள் தருகிறேன். கழுதை பதிலளித்தது, 40 ஆண்டுகள் ரொம்ப அதிகம். சுமை சுமந்து நான் 15 ஆண்டுகள் தான் தாங்க முடியும். தெய்வம், சரி, உன் விருப்பப்படி. பிறகு தெய்வம் ஒரு பூனையை உருவாக்கி கூறினார், நீ மனிதர்களுடன் விளையாடி அவர்களுக்கு மகிழ்ச்சி தர வேண்டும். உனக்கு 20 ஆண்டுகள் ஆயுள். பூனை சொன்னது, 20 ஆண்டுகள் எனக்கு அதிகம். நான் 10 ஆண்டுகள் தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். தெய்வம், சரி. பிறகு தெய்வம் ஒரு குதிரையை உருவாக்கி கூறினார், நீ மனிதர்களை சுமந்து பயணங்களில் உதவ வேண்டும். உனக்கு 50 ஆண்டுகள் ஆயுள் தருகிறேன். குதிரை பதிலளித்தது, 50 ஆண்டுகள் ரொம்ப நீளம். நான் 25 ஆண்டுகள் தான் முடியும். தெய்வம், சரி, உன் விருப்பப்படி. முடிவில் தெய்வம் மனிதனை உருவாக்கி கூறினார், நீ பூமிக்கு போய் விரும்பியபடி வாழலாம். சிரிக்கலாம், காதலிக்கலாம், கனவுகளை நிறைவேற்றலாம். உனக்கு 20 ஆண்டுகள் ஆயுள். மனிதன் கேட்டான், 20 ஆண்டுகள் மட்டும் போதாது. கழுதையின் மீதமுள்ள ஆண்டுகள், குதிரையின் மீதமுள்ள ஆண்டுகள், பூனையின் மீதமுள்ள ஆண்டுகளையும் எனக்கு தாருங்கள். தெய்வம் சிரித்துக் கூறினார், சரி, ஆனால் நினைவில் வை, முதல் 20 ஆண்டுகள் நீ கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வாய். அடுத்த 25 ஆண்டுகள் குதிரையைப் போல குடும்பம், பொறுப்பு என்று ஓடிக்கொண்டே இருப்பாய். அதன் பின் 15 ஆண்டுகள் கழுதையைப் போல சுமைகளை சுமந்து வாழ்க்கையை இழுத்துச் செல்வாய். கடைசி 10 ஆண்டுகள் பூனையைப் போல குழந்தைகளுடன் விளையாடி தனக்கென வாழ நினைப்பாய். இவ்வாறு மனித வாழ்க்கை உருவானது.